இந்த களம்ங்கிறது 2026 தேர்தல் களம்ங்கிறது, இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயத்தோட இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரியா? இல்ல இன்னும் கிட்ட போகும்போது கூட சில சரி, சேஞ்சஸ் இன்னொன்னு சொல்றேன். இது வந்து இம்மீடியட்டா நடக்குமா? நடக்காது. சரி. பொங்கலுக்கு பிறகு தான் நடக்கும். ஒரே ஒரு காரணம். விஜய் அவர் சொல்லியிருப்பார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இந்த பேச்சுவார்த்தையை என்னால் செய்ய முடியும். இப்ப நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இந்த இதனால படத்துடைய வசூல் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கீனா இருப்பாரு. இது எதுவுமே இம்மீடியட் நடக்காது. பட் ஆனா பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ச்சியா இதை நோக்கி தான் போய்க்கொண்டே இருக்கும். விஜய் அவர்கள் இல்ல எனக்கு இது வேண்டாம், மறுபடியும் நான் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாரான்னு கேட்டீங்கன்னா, அப்படி வந்தாருன்னா அது பெரிய சேலஞ்சா இருக்கும். அவர் அவ்வளவு ஈஸியா வந்துட முடியுமா? ஒரே நேரத்தில் 2 பேரும் சமாளிக்க முடியாது. நிச்சயமா சமாளிக்க முடியாது. ஸோ அதனால அந்த முடிவை இப்படியே எனக்கு தெரிஞ்சு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கிறது இப்போக்கி ஒரு ரிலீஃப் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக இந்த கூட்டங்களை தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒன்று. அந்த கூட்டங்களை தொடர்வதற்கு கூட இந்த Y+ கேட்டகரிங்கிறது Z+ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கூடுதல் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? நிறைய CRPF வீரர்கள் கிடைக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்த பிறகுதான் இந்த கூட்டங்களை நம்ம தொடரலாம். கூட்டங்களை தொடர்ந்தாலும் பேச்சு மாறலாம். கொள்கை எதிரிங்கிறதுல கொஞ்சம் சமரசம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது முதல்ல வந்து இதெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா புஷியானந்த் இப்ப எந்த திங்கிங்ல இருக்காரு தெரியாது. அவர் 15 நாட்களுக்கு பிறகு இப்பதான் வந்திருக்காரு. அவருடைய பார்வையில் கூட்டத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரா, நடத்த வேண்டாம்னு நினைக்கிறாரா, ஜான் ஆரோக்கியசாமி நடத்தலாம்னு நினைக்கிறாரா, வேண்டாம்னு நினைக்கிறாரா, வேறு சில இடங்களில் இந்த மாதிரி கூட்டம் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்கு நம்மள்ட்ட என்ன மெக்கானிசம் இருக்கு, அது குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை போய்கொண்டே இருந்தாலும் முடிவுகள் எல்லாமே வந்து ஜனவரிக்கு பிறகுதான். பொங்கலுக்கு பிறகு